Good morning students. நம்ம இப்போ டெம்பஸ்ட் சப்ளிமெண்ட்ரி த டெம்பஸ்ட் பார்த்துட்டு இருக்கோம். டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 24 அதில் ஃபஸ்ட் பேஜ் நம்பர் 24 ஃபஸ்ட் பேராகிராஃப் இதுலேருந்து இப்போ நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். லாஸ்ட் 2 கிளாஸில் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம அதை கண்டினியூஷன் பார்க்கலாம். Prospero had commanded Ferdinand to pile up some heavy logs of wood. King's son not being much used to laborious work, Miranda soon after found him almost dying with fatigue. Alas, said she, do not work so hard. My father is at his studies. He is safe for these 3 hours. Pray rest to yourself. So, Prospero வந்து ஃபெர்டினாண்டை கூட்டிகிட்டு போனார். நீ என்னோடய கமாண்டை வந்து மீற முடியாது, நீ என்கிட்ட வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருந்தேன். அந்த மேஜிக் பேண்டை யூஸ் பண்ணி அன்மூவபுளாக ஸ்டன்னாகி நிற்க வச்சாரா ஸ்டாச்சு மாதிரி. ஸோ அதுலேருந்து கூப்பிட்டு போயிட்டு என்ன பண்ணார்னா அதிகமான கடினமான வேலைகள் கொடுக்குறாரு. இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறாருன்னா ஃபெர்டினாண்டோடைய குவாலிட்டியை டெஸ்ட் பண்ணுறாரு. உண்மையாகவே மிராண்டா வேணும்னு நினச்சானா ஏன்னா இது வந்து சாதாரண ஆளுங்க செய்யலாம். இந்த மாதிரி மரங்கள் தூக்குறது, விறகுகள் சுமக்கிறது, இந்த மாதிரி ஒர்க்லாம் கொடுக்குறாரு. ஆனால் ஃபெர்டினாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசனுடைய பையன், இவன் வந்து ஒரு பிரின்ஸ், இளவரசன். இந்த மாதிரி ராஜா குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் எந்த வேலையுமே செஞ்சுருக்க மாட்டாங்க. அவங்க இந்த மாதிரி கடினமான வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஸோ இந்த கஷ்டத்தெல்லாம் தாங்கி செய்யறானா, தன் மிராண்டாக்காக செய்யறானா அப்படின்னு சோதனை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் அவர் இந்த மாதிரி ஒர்க்லாம் கொடுத்துருக்காரு. அதை வந்து செஞ்சிட்டு இருக்கும்போது அதை பார்க்குறான். இந்த மாதிரி ஒர்க்லாம் கொடுத்துட்டு அவர் வந்து என்னது ஸ்டடி ரூமுக்கு போகிறேன் அப்படின்ட்டு போயிடுறாரு. அப்போ அந்த டைமில் மிராண்டா வந்து பார்க்குற ஃபெர்டினாண்ட் கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவளால் முடியல. ஏன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுறா, ஐயோ இவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, ரொம்ப சோர்வடைஞ்சிட்டாரு, டயர்டாயிட்டான், ரொம்ப டயர்டாயிட்டான், உன்னால் இது ரொம்ப செய்ய முடியாது, நீ வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஏன்னா எங்கள் அப்பா வந்து ஸ்டடி ரூம் போயிருக்காரு, படிக்கிறதுக்காக போயிருக்காங்க, அவர் வரத்துக்கு கண்டிப்பாக 3 hours ஆகும், 3 hours நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு மிராண்டா வந்து ஃபெர்டினாண்ட்டை சொல்கிறான். ஓ மை டியர் லேடி, said Ferdinand, I dare not. I must finish my task before take my rest. If you will sit down and said Miranda, I will carry your logs the while. But this Ferdinand would by no means agree to. ஸோ வந்து என்ன சொல்கிறாரு, நீ மாதிரி ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொன்னதுக்கு ஃபெர்டினாண்ட் என்ன சொல்கிறான், இல்லை வேணாம், நான் அவர் வரத்துக்குள்ளே இந்த எனக்காக கொடுக்கப்பட்ட ஒர்க்கை நான் எல்லாமே முடிச்சிருவேன், சீக்கிரம் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அது மிராண்டா என்ன சொல்கிறா, சரி அப்படின்னா நீங்கள் உட்காருங்க, உங்களுக்கு பதிலாக நான் அந்த வேலைகள்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா, நான் வந்து உங்களுக்காக செய்கிறேன் அப்படின்னு. ஆனால் அதுக்கு ஃபெர்டினாண்ட் வந்து அக்ரி பண்ணல, he doesn't agree. So Prospero, who had enjoined Ferdinand this task merely as a trial of his love, was not at his books as his doctors supposed, but was standing by them invisible to overhear what they said. ஸோ ப்ராஸ்பரோ வந்து என்ன பண்ணுறாரு, என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு. என்னன்னு தன் மகளுக்காக அவன் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறான், ஃபெர்டினாண்ட் மிராண்டாக்காக எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் ஆக்சுவலாக மிராண்டா நினச்சது போல் மிராண்டா வந்து ஃபெர்டினாண்ட்டை சொன்னான், என்னென்னு எங்கள் அப்பா வந்து ஸ்டடி ரூம் போயிட்டாங்க படிக்கிறதுக்குன்னு. ஆக்சுவலாக அவர் போகலை, அவங்க முன்னாடியே தான் அவர் இருக்கார், டிஸ்கைஸாக இருக்கார், இன்விசிபிளாக இருக்கிறாரு. அதாவது இன்விசிபிள், மறைஞ்சிருக்காரு, அவர் மேஜிக் யூஸ் பண்ணி மறைஞ்சிருக்காரு. இவங்கெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காரு, இன்விசிபிளாக இருக்காரு, அவங்க முன்னாடி தான் இருக்காரு. இவங்க என்ன கான்வர்ஸ் பண்ணிக்கிறாங்க, எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க, என்ன பேசுகிறாங்கலாம் அவர் கேட்டுட்டு தான் இருக்காரு. Ferdinand inquired her name, which she told, saying it was against her father's express command she did so. And then Ferdinand in a fine long speech told the innocent Miranda he was hired to the crown of Naples and that she would be his queen. Prospero then appeared before them. So Ferdinand வந்து மிராண்டாட்ட வந்து மிராண்டாவை பற்றி கேட்குறான். அது வந்து மிராண்டா என்ன சொல்கிறா, இல்லை எங்கள் அப்பா வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி எதுவும் பேசணும், இந்த மாதிரி ஓப்பனாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க, எனக்கு வந்து இதுக்கு மேலே உங்ககிட்ட எதாவது பேசணுன்னா எதாவது திட்டுவாங்க, எங்கள் அப்பா பேச்சை மீற முடியாது அப்படிங்கிற மாதிரி மிராண்டா சொல்கிறா. ஸோ அதை பார்த்துட்டு இன்னசென்ட் மிராண்டாவை பார்த்துட்டு ஃபெர்டினாண்ட் வந்து என்னன்னு சொல்கிறான், இந்த மாதிரி நான் யார் தெரியுமா, நான் தான் வந்து கிங் ஆஃப் நேப்பிள்ஸோடைய ஒரே வாரிசு, நான் தான் வந்து முடி சூட்டக்கூடிய இளவரசன், நான் தான் நெக்ஸ்ட் கிங்காக போகிறேன், என்னோட நாடு கிங் ஆஃப் நேப்பிள்ஸ் தான் என்னுடைய நாடு, நான் தான் அடுத்த ராஜாவாக போகிறேன், எங்கள் அப்பாவுக்கு நான் ஒரே வாரிசு, நீ வந்து என்னோடய குயினாக வரணும், நான் உன்னை மேரி பண்ணிக்கலான்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அழகான ஸ்பீச்சில்
லாங் ஸ்பீச், அழகான லாங் ஸ்பீச் மூலிமா இந்த விஷயங்கள்லாம் அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு. ஃபெர்டினாண்ட் வந்து மிராண்டா கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுறான். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அவங்க முன்னாடியே நின்று பார்த்துட்டு இருந்தது யார்? வெரி குட், ப்ராஸ்பரோ வந்து பார்த்தீங்கன்னா இன்விசிபிளாக இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் கான்வர்ஸ் பண்ணுறத அவள் பக்கத்துலேயே நின்று பார்த்துட்டு இருக்காரான்னு அவங்க 2 பேருக்கும் தெரியல. இவன் வந்து என்னை மேரி பண்ணிக்கிறியா, நான் என்னோட குயினா வா அப்படின்னு கேட்ட உடனே என்ன பண்ணுறாரு? அவங்க முன்னாடி விசிபிள் ஆகிறாரு, அவங்க முன்னாடி தெரிய ஆரம்பிக்கிறாரு. Fear nothing, my child, said he. I have overheard and approved all of you have said. And Ferdinand, if I have too severely used you, I will make you rich amends by giving you my daughter. All your vexations were but trials of your love, and you have nobly stood the test. Then as my gift, take my daughter. ஸோ திடீர்னு முன்னாடி வந்தோன்னே என்ன ஆயிடுச்சு? மிராண்டாவும் பயந்துட்டா. ஐயோ நம்ம அப்பா ஸ்டடி ரூமில் இருக்கிறாங்கன்னு தான் நினச்சிட்டு இருந்தா. அவளும் பயந்துட்டா, ஷாக் ஆகிட்டா. ஃபெர்டினாண்டும் பயந்துட்டான். ஐயோ நம்ம வந்து விட்ட கான்வர்ஸ் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ வந்து திடீர்னு அவர் இங்கே தான் இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரொம்ப ஷாக் ஆகிட்டான். அப்போ என்ன சொல்கிறாரு? பயப்பட வேணாம் ஃபெர்டினாண்ட்னு சொல்கிறார். யார்? ஃபெர்டினாண்ட்டை மிராண்டாட்டியும் ப்ராஸ்பரோ சொல்கிறாரு, பயப்பட வேணாம் ஃபெர்டினாண்ட், நான் நீங்கள் 2 பேரும் இப்போ பண்ணதை பேசுனதெல்லாம் நான் பக்கத்துலேருந்து பார்த்துட்டு கேட்டுட்டு தான் இருந்தேன். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். உன்னை நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தின, கஷ்டமான வேலைகள்லாம் சொன்னேன், ஹார்ஷாக பேசினேன். அதெல்லாம் எதுக்குன்னா உன்னை நான் வந்து டெஸ்ட் பண்ணேன். நீ வந்து எந்த அளவுக்கு கன்சிடென்சியாக இருக்க, எந்த அளவுக்கு உண்மையாக இருப்ப, எந்த அளவுக்கு என் பொண்ணை பார்த்துப்பங்கிறத சோதிச்சு பார்த்தேன். ஸோ அதில் நீ நல்லாவே நேர்மையான முறையில், ஏன்னா மிராண்டா வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லும் போது கூட அவன் என்ன பண்ணலாம்? ஃபெர்டினாண்ட் நான் வேணாம் நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அதே மாதிரி ரெஸ்ட் எடுக்க சொன்னதுக்கும் முடியாதுன்னு சொல்லிட்டான். ஒரு கிங்காக போகிறவன் தன்னுடைய பொண்ணுக்காக இவ்வளோ கஷ்டமான வேலைகள்லாம் செய்யும் போதே அவருக்கு மனசு ஓகே, அவன் நல்லா பார்த்துக்குவாங்க ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஸோ இந்த நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு கிஃப்டாக நான் என்ன கொடுக்க போகிறேன்? என்னுடைய பொண்ணையே தரேன், டாக்டர் மிராண்டாவை நான் உனக்கு கொடுக்குறேன், டேக் மை டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஸ்பரோ சொல்கிறாரு. When Prospero left them, he called his spirit Ariel, who quickly appeared before him, eager to relate what he had done with Prospero's brother and the king of Naples. Ariel said he had left them almost out of their senses with fear at the strange things he had caused them to see and hear. When fared with wandering about and famished for want of food, he had suddenly set before them a delicious banquet. And then, just as they were going to eat, he appeared visible before them in the shape of Harpy, a voracious monster with wings, and the feast vanished away. Then, to their utter amazement, this seeming Harpy spoke to them, reminding them of their cruelty in driving Prospero from his dukedom and leaving him and in his infant daughter to perish in the sea, saying that for this cause these terrors were suffered to afflict them. ஸோ இதில் இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஸ்பரோ வந்து இவங்க சரி மேரேஜுக்கு வந்து ஓகே சொல்லிட்டாரு. இப்போ ஃபெர்டினாண்டும் மிராண்டாவும் போயிட்டு அந்த ராக்கால் செய்யப்பட்ட அந்த கேவுக்குள்ளே போயிட்டு அவங்க ரூமில் இருக்காங்க. இப்போ வந்து ப்ராஸ்பரோ என்ன சொல்கிறாரு? ஏரியலை வந்து கூப்பிட்றாங்க. இந்த மாதிரி தன்னுடைய பிரதர் ஆண்டோனியோவும் அந்த கிங் ஆஃப் நேபாள் அவங்களுக்கெல்லாம் என்ன நீ பண்ண, அவங்களுக்கு என்ன நீ இது கொடுத்த, எனக்கு வந்து சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே ஏரியல் வந்து அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கு இந்த மாதிரி என்ன நான் செஞ்சேன்னு. அதாவது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அவங்களுக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு பயத்தை ஏற்படுத்துது. மனசுக்குள்ள அவங்க எதை பார்த்தாலும் பயப்படுற மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வந்துருச்சு. ரெண்டாவது அவங்களுக்கு அதிகமான பசி, ஹங்க்ரி பயங்கரமாக ஹங்க்ரியாக இருக்காங்க. ஸோ அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, திடீர்னு அவங்க முன்னாடி ஒரு டெலிஷியஸ் ஃபுட்டு, அதாவது சுவை வாய்ந்த ஃபுட்டெலாம் வந்து சாப்பிடக்கூடிய சாப்பாடு வந்து அவங்க கண்ணு முன்னாடி தோன்ற மாதிரி வர வச்சு இவங்க அதை சாப்பிட்லான்னு ஆசையாக கிட்ட, அந்த பசியில் அந்த ஆசையில் கிட்ட போகும்போது அந்த ஏரியல் வந்து அவங்க முன்னாடி என்னவா வருதான்? ஒரு வெரிஷியஸ் மான்ஸ்டர், ஒரு மான்ஸ்டர் மாதிரி வந்து விங்ஸை பெருசாக வச்சுட்டு ஒரு மான்ஸ்டர் மாதிரி வந்து அவங்கள பயமுறுத்திட்டு என்னன்னு சொல்லியிருக்கு, இந்த இவ்வளோ கஷ்டம்லாம் நீங்கள் அனுபவிக்கிறது எதனால் அப்படின்னா, நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி டியூக்டம் யாருது நம்ம ப்ராஸ்பரோ வந்து அவனுடைய டியூக்டம்லேருந்து நீங்கள் சீட் பண்ணி, க்ரூயல்ட்டின்னா க்ரூயல், கன்னிங்,
தந்திரமாக சூழ்ச்சி செஞ்சு அவனை வந்து நீங்கள் துரத்தி விட்டீங்க. அவனையும் அந்த ஒரு கை குழந்தை, அது 3 வயசு குழந்தையா 3.5 வயசு குழந்தையா மிராண்டாவை கூட்டிகிட்டு அவன் ஒரு சின்ன போட்டில் வச்சு அனுப்பிச்சிட்டிங்க. அன்றைக்கி நீங்கள் அவங்களுக்கு வந்து கடலில் விழுந்து அழிஞ்சிடணும்னு நினச்சிங்க. அந்த கஷ்டத்தை நீங்கள் கொடுத்ததுனால தான் இன்றைக்கி நீங்கள் வந்து இப்போ இவ்வளோ கஷ்டம் அனுபவிக்கிறீங்க, எல்லாமே உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர் வந்து சொல்லுது. யார்கிட்ட? இந்த ஆண்டனியோ, அப்புறம் அந்த கிங் ஆஃப் நேபிள்ஸ் அலன்சோ இவங்ககிட்டலாம் வந்து சொல்லுது. அதனால் அவங்களாம் ரொம்ப பயந்து போய் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இப்போ ஃபீல் பண்ணுறாங்க, ஐயோ நம்ம இந்த தப்பு செஞ்சோம், நம்ம வந்து ஒரு கன்னிங் பிளான் பண்ணி இப்படி நம்ம ப்ராஸ்பரோவுக்கு பண்ணதுனால தான் இன்றைக்கி இந்த பாவத்தை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே அவங்க அந்த தப்பை உணர்ந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து ஏரியலால் அப்சர்வ் பண்ண முடியுது. ஸோ அந்த ஏரியல் அப்சர்வ் பண்ணிட்டு என்ன சொல்லுது, இந்த மாதிரி வந்து இப்படி நடந்ததெல்லாம் சொல்லுது. யார்கிட்ட? வெரி குட், ப்ராஸ்பரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கு. ஸோ உடனே என்ன சொல்றாரு, த கிங் ஆஃப் நேபிள்ஸ் அண்ட் ஆண்டனியோ த ஃபால்ஸ் பிரதர் ரிப்பன்டன்ட் அப்படின்னா டு பி வெரி சாரி, அதாவது செஞ்ச தப்பை உணர்ந்து ரொம்ப வருத்தமாக தெரிவிக்கிறாங்க. நம்ம பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தம் தெரிவிக்கிறாங்க. இன்ஜஸ்டிஸ் செஞ்ச தப்பை வந்து நம்ம வந்து செஞ்ச தப்பு தான், நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு அதை ஃபீல் பண்ணுறாங்க. Then bring them here, Ariel said Prospero. ஸோ உடனே அவங்களை இங்கே கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஸ்பரோ வந்து சொல்கிறாரு. Ariel soon returned with the king, Antonio and old Gonzalo. This Gonzalo was the same who had so kindly provided Prospero formally with the books and the provisions when his wicked brother left him as he thought to perish in an open boat in the sea. Grief and terror had stupefied their senses that they did not know Prospero. He first discovered himself to the good old Gonzalo, calling him the preserver of his life, and then his brother and the king knew that he was the injured Prospero. So Ariel வந்து யார் ப்ராஸ்பரோ வந்து ஏரியல்கிட்ட சொல்கிறாரு, சரி நீ போயிட்டு அவங்க யாரை, அந்த கிங் ஆஃப் நேபிள்ஸ் அலன்சோ, லார்ட் கான்சலோ, அப்புறம் ஃபால்ஸ் பிரதர் ஆண்டனியோ, இவங்க எல்லாத்தையுமே என்கிட்ட கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்குறாரு. உடனே அவங்களும் முன்னாடி கூப்பிட்டு வந்து நிறுத்துகிறாங்க. நிறுத்தின உடனே அந்த அவங்களுக்கு வந்து இப்போ பயங்கரமான பயம், மனசுக்குள்ளே பயங்கரமாக பயம் இருக்குது. அந்த பயத்தில் ப்ராஸ்பரோ முன்னாடி வந்து நின்னதுமே ப்ராஸ்பரோவால் கண்டுபிடிக்க முடியல. யார்? இந்த 3 பேருமே, கிங் ஆஃப் நேபிள்ஸ் ஆகட்டும், ஆண்டனியோ பிரதர் ஆகட்டும், இது வந்து ப்ராஸ்பரோ தான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்க அவ்வளோ பயத்தில் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராஸ்பரோ என்ன பண்ணுறாரு, தன்னை தானே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. யார்கிட்ட ஃபஸ்ட்டு போய் பண்ணுறாருன்னா அவருடைய ஃப்ரெண்டான ஓல்டு கான்சலோ கிட்ட தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி நீ வந்து அன்னைக்கு எப்படி இருந்தியோ இன்னும் வரலும் அப்படியே தான் இருக்க, மாறவே இல்லை, உன்னுடைய நல்ல மனசு அப்படி கரெக்டாக தான் இருக்குது, நீ தான் வந்து என்னுடைய உயிரையே காப்பாற்றின அப்படின்னு வந்து கான்சலோட்ட போய் ப்ராஸ்பரோ சொல்கிறாரு. ஒரு நன்றி தெரிவிக்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படி பேசும்போது தான் அந்த நேபிள்ஸோட கிங் அலன்சோவும் ஆண்டனியோ பிரதர், ஃபால்ஸ் பிரதர் ஆண்டனியோவும் தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஓ இதுதான் வந்து ப்ராஸ்பரோ நம்ம அண்ணன் தான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தெரிய வருது. Antonio with tears and sad words of sorrow and true repentance implored his brother's forgiveness, and Prospero forgave them, and upon their engaging to restore his dukedom, he said to the king of Naples, I have a gift in store for you too, and opening a door showed him his son Ferdinand playing chess with Miranda. Nothing would exceed the joy of father and the son at his unaccepted meeting, for they each thought the other drowned in the storm. ஸோ ஆண்டனியோ வந்து என்னது, தன்னுடைய பிரதர் வந்து யார் ப்ராஸ்பரோ பார்த்தோன்னே அழுக ஆரம்பிச்சிட்டான் வித் டியர்ஸ். அழுந்து ரொம்ப சோகமாக மன்னிப்பு கேட்குறான். இந்த மாதிரி எனக்கு தயவு செஞ்சு நீ மன்னிச்சிரு, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறான். உடனே ப்ராஸ்பரோவும் எல்லாத்தையுமே மன்னிச்சிடுறாரு. ஆண்டனியோ, கிங் ஆஃப் நேபிள்ஸ், அலன்சோ எல்லாத்தையுமே ஃபர்கிவ் பண்ணிடுறாரு. ஃபர்கிவ் பண்ணிட்டு அவன் ஆண்டனி என்ன சொல்கிறான், மறுபடியும் நீங்கள் வந்து நம்ம நாட்டுக்கே வந்துருங்க, வந்துட்டு நீங்களே வந்து டியூக்டமை இது பண்ணுங்கள், நீங்களே கிங்காக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொடுக்குறான். உடனே ப்ராஸ்பரோ வந்து யார்கிட்ட, கிங் ஆஃப் நேபிள்ஸ், தன்னுடைய எனிமி கிங் ஆஃப் நேபிள்கிட்ட அலன்சோட்ட சொல்கிறாரு, நான் உனக்கும் ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம், அந்த ராக் மேட் கேவில் இருக்க ஒரு ரூம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறாரு. உள்ளே யார் இருக்காங்க அப்படின்னா
ஃபெர்டினாண்டும் மிராண்டாவும் செஸ் கேம் விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ அலன்சோ த கிங் ஆஃப் நேபாள் அலன்சோவை பொறுத்தவரையிலும் தன்னுடைய மகன் ஃபெர்டினாண்ட் வந்து அந்த புயலில் கீழே தண்ணியில் கடலில் விழுந்து இறந்துட்டான்னு தான் நினச்சிட்டு இருக்கான். இன்னொருலாம் உயிரோடு இருக்கிறானே தெரியாது. தன்னுடைய ஒரே மகன் இறந்துட்டான்னு நினச்சிட்டு இருக்கான். ஆனால் இங்கே ரூம்குள்ளே உயிரோடு இருக்கிறத பார்த்த உடனே அவனுக்கு பயங்கர சந்தோஷம். ஸோ ஒரு இறந்து போன பையனை மறுபடியும் உயிரோட பார்க்கணும்னு நினைக்கும் போது, இறந்துட்டேன்னு நினச்ச பையன் உயிரோட பார்க்கணும்னு நினைக்கும் போது அதோட சந்தோஷம் வேறு எதுவுமே இருக்காது. ஸோ இது அவனுக்கு ஒரு மிகப்பெரிய கிஃப்டாக இருக்குது. யார் கொடுத்த கிஃப்ட்டு? வெரி குட். ப்ராஸ்பரோ வந்து ஃபெர்டினாண்டை கிஃப்டாக யாருக்கு திருப்பி தர்றாரு? தன்னுடைய சொந்த அப்பாவான அலன்சோ கிங் ஆஃப் நேபாள் அவருக்கு கொடுக்குறாரு. The king of Naples was almost as much astonished at the beauty and excellent grace of the young Miranda as his son had been. Who is this maid? Said he. She is the daughter to this Prospero, who is the famous Duke of Milan, of whose renown I have heard so much, but never saw him till now. Of him I have received a new life. He has made himself to me a second father, giving me this dear lady, said Ferdinand. ஸோ கிங் ஆஃப் நேபிள்ஸ் வந்து ஃபெர்டினாண்டை போய் கிட்ட பார்க்கும்போது கூட இருந்தது யார்? மிராண்டா, ஒரு பியூட்டிஃபுல் லேடி, ஒரு யங் லேடி. அந்த அழகை பார்த்துட்டு யார் இந்த அழகான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அலன்சோ கேட்குறாரு ஃபெர்டினாண்ட்டை. ஃபெர்டினாண்ட் சொல்கிறான், இந்த பொண்ணு வந்து நம்ம ப்ராஸ்பரோ டியூக் ஆஃப் மிலன், ப்ராஸ்பரோவுடைய ராஜாவுடைய இளவரசி பொண்ணு தான் இது, பிரின்சஸ் இவங்க. இவர் வந்து இவருடைய அதாவது ப்ராஸ்பரோவுடைய நிறைய சிறப்புகளை வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் நேரில் இது வரைக்கும் பார்த்ததில்ல. இங்கே வந்து தான் நான் அவரை சந்தித்தேன். அவர் வந்து எனக்கு புது வாழ்வு கொடுத்துருக்காரு. அதாவது ப்ராஸ்பரோ வந்து ஃபெர்டினாண்டுக்கு புதுசாக ஒரு வாழ்வு கொடுத்துருக்காரு. அதனால் அது இல்லாமல் தன்னுடைய பொண்ணையும் கொடுத்து என்னை ஒரு சொந்த மகனாவது அவர் பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஃபெர்டினாண்ட் வந்து சொல்கிறான். No more of that, said Prospero. Let us not remember our troubles past, since they so happily have ended. And then Prospero embraced his brother and again assured him of his forgiveness. Prospero now told them that their ship was safe in the harbor, and the sailors all on board her, and that he and his doctor would accompany them home next morning. Before Prospero left the island, he dismissed Ariel from his service, to the great joy of that lively little spirit. ஸோ ஃபெர்டினாண்ட் வந்து தன்னுடைய அப்பாட்ட அலன்சோட்ட அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ப்ராஸ்பர் என்ன சொல்கிறாரு, இல்லை இதுக்கு மேலே அதை பற்றி பேசாதீங்க, யார்ட்டையும் வந்து மன்னிப்பு கேட்கறது இது மாதிரி எதுவுமே வேணாம், நமக்கு நடந்த பழசை எல்லாமே மறந்துடலாம், எல்லாத்தையுமே நம்ம மறந்துடலாம், எதுவுமே ஞாபகம் வச்சுக்க வேணாம், ஸோ நம்ம ஹாப்பியாக லைஃப்பை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டிசைட் பண்ணுறாங்க எல்லாருமே. ப்ராஸ்பரோ வந்து மறுபடியும் தன்னோட பிரதர் ஆண்டனியா கிட்ட, நான் உன்னை உண்மையாலே மன்னிச்சிட்டேன், நீ இது மேலே எதுவும் கில்ட்டியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, விடு, இதுக்கு மேலே எல்லாம் ஒழுங்காக கரெக்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் இன்னொரு டைம் அஷூரன்ஸ் கொடுக்குறாரு, நான் உன்னை ஃபர்கிவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ப்ராஸ்பரோ வந்து அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஷிப்பும் வந்து எங்கேயும் போகலை, அது வந்து ஹார்பரில் தான் இருக்குது, உங்கள் கூட வந்து எல்லா சைலர்ஸுமே அதில் தான் இருக்காங்க, நாளைக்கு நானும் என்னுடைய மகளும் நம்ம வீட்டுக்கு மறுபடியும் இந்த ஷிப்பில் நாளைக்கு மார்னிங் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணுறேன்னா, அந்த ஐலாண்ட்லேருந்து தன்னுடைய சொந்த நாட்டுக்கு திரும்புறதுக்கு முன்னாடி ப்ராஸ்பரோ என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஏரியல் ஸ்பிரிட் இருந்ததெல்லாம் குட் ஸ்பிரிட், அந்த ஏரியில் வந்து என்ன சொல்கிறாரு, சுதந்திரமாக விடுவிக்கிறாரு. நீ இனிமேல் உன் இஷ்டத்துக்கு நீ என்ன வேணாலும் பண்ணலாம், நீ யாருக்கும் அடிமை கிடையாது, நீயும் உன்னுடைய இதை நீ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சர்வீஸை வந்து ஃப்ரீ பண்ணிடுறாரு. உடனே அதை கேட்ட ஏரியில் வந்து ரொம்ப டிலைட்டடாக சந்தோஷப்பட்டு அது அங்கேருந்து கிளம்புது. ஸோ இதுதான் இந்த டெம்பஸ்ட் அப்படிங்கிற ஸ்டோரியோட லெசன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஷார்ட் ஆன்சர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து ஒரு 6 ஷார்ட் ஆன்சர்ஸ் பார்த்தோம், அதோடைய கண்டினியூஷன் தான். பேஜ் நம்பர் 27, நம்ம டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 27ல் கொஸ்டின் நம்பர் 7, வாட் வாஸ் ஏரியல் ஆர்டர் டு டூ வித் த பீப்புள் ஆன் த ஷிப்? ஸோ ஏரியலுக்கு வந்து என்ன ஆர்டர் கொடுத்தாங்க, அந்த ஷிப்பில் இருந்த பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறாங்க. ஏரியல் வாஸ் ஆர்டர்ட் டு ஸ்கேட்டர் த பீப்புள் ஆன் த ஷிப் அண்ட் மேக் தெம் ஸ்டே அபார்ட் இன் எ கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட். இட் வாஸ் ஆஸ்க்டு டு மேக் தெம் think that the other was dead and he was the lone survivor.
ஸோ பெருசாக இருக்குன்னு உடனே ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் ஆகிக்காத. நான் உனக்கு இது ரொம்ப சிம்பிள் மேட்டர் தான், என்னன்னு சொல்கிறேன், நீ நல்லா புரிஞ்சுக்கோ. ஸோ ஏரியலுக்கு என்ன ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அந்த கப்பலில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ஸ்கேட்டர்டு, அச்சுறுத்தணும், பயமுறுத்தணும். ஃபஸ்ட்டு டியூட்டி பயமுறுத்தணும், சரியா? அப்புறம் அண்ட் மேக் தேம் ஸ்டே அப்பார்ட் இன் கன்ஃபியூஸ்டு ஸ்டேட். ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக பிரித்து விட்டுருணும், யாரையுமே ஒட்டுக்காக வைக்கக்கூடாது, எல்லாத்தையுமே பிரித்து விட்டுருணும். ஏன் கன்ஃபியூஸ்டாக இருக்கணும் அவங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு என்னாச்சு, நம்ம இருக்கிறோமா இல்லையா, அவங்களாம் இருக்கிறாங்களா இறந்துட்டாங்களா, அவங்களுக்கு எதுவுமே கிளியராக தெரியக்கூடாது, கன்ஃபியூஷனாக இருக்கணும். அதான் கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் அப்படிங்கிறாங்க, தனித்தனியாக இருக்கணும், அப்பார்ட். ஓகேவா? இது செகண்ட். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, it was asked to make them think that the other was dead and he was the lone survivor. சர்வைவர்னா என்ன சொல்கிறாங்கன்னா, தன்னை தவிர மற்ற எல்லாருமே இறந்துட்டாங்க, நம்ம மட்டும்தான் இந்த இதிலிருந்து, இந்த கஷ்டத்துலேருந்து நம்ம மீண்டு வெளியில் வந்தோம், சர்வை பண்ணி வெளியில் வந்தோம், தப்பிச்சு பிழைச்சி வந்திருக்கோம் அப்படின்னு. இப்போ அலன்சோ அப்படி தான் நினைப்பான், ஆனால் கான்சலோ அப்படி தனியாக நினைப்பான். அந்த செயலர்ஸ் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக எல்லாருமே செத்து போயிட்டாங்க, நான் மட்டும் தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ஏரியலுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னது? ஃபஸ்ட்டு பயமுறுத்துறது, ஸ்கேட்டர். செகண்ட் வந்து என்னது? அவங்கள கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டாக வச்சுருக்கணும், தனித்தனியாக வச்சுருக்கணும், யாரையும் ஒன்றா வைக்கக்கூடாது, பயமுறுத்தணும், தனித்தனியாக வச்சுருக்கணும், கன்ஃபியூஸாக இருக்கணும். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா, நாம் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறோம், நம்ம கூட வந்தவங்க எல்லாமே செத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாருமே திங்க் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கிவ் 2 reasons why Miranda was so concerned about Ferdinand. அதாவது மிராண்டா வந்து ஃபெர்டினாண்டை பார்த்து ரொம்ப கன்சர்ன் பண்ணான். அதாவது அவருக்கு கஷ்டப்படுத்தாதீங்க, அவரை திட்ட வேணாம், அவரை வந்து இவ்வளோ கஷ்டமான வேலை கொடுக்க வேணாம் அப்படின்னு மாதிரி நிறையா டைம் சொல்லியிருந்தான் அந்த ஸ்டோரியில். எதனால் அப்படி சொன்னா அப்படின்னு 2 ரீசன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்னன்னா, மிராண்டா had not seen any other human being but her father. ஸோ மிராண்டா வந்து தன்னுடைய அப்பாவை தவிர வேற எந்த ஹியூமன் பீயிங்கையும் இது வரைக்கும் அவள் பார்த்ததே கிடையாது. She was attracted by the appearance of Ferdinand. அவள் வந்து ஃபெர்டினாண்டோட அப்பியரன்ஸ், அவனுடைய வெளி தோற்றம், அவனுடைய தோற்றத்தை பார்த்துட்டு அவள் ரொம்ப அட்ராக்ட் ஆகிட்டா. அட்ராக்ட்னா ஈர்க்கப்படுறது, ரொம்ப ஈர்க்கப்பட்டுட்டா, அவனை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. யாருக்கு? மிராண்டாக்கு. So she thought he was a very good man. These are the reason why Miranda was concerned about the Ferdinand. ஸோ அவன் என்ன நினச்சிட்டா, அவங்க நல்லவனாக இருப்பான் அப்படின்னு நினச்சிக்கிட்டா. ஸோ 2 ரீசன் என்ன? ஃபர்ஸ்ட் ரீசன், அவங்க அப்பாவை தவிர வேறு யாரையுமே அவள் பார்த்தது இல்லை, அவன் ஃபெர்டினாண்ட் தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறா, அது ஒரு ரீசன். ரெண்டாவது, ஃபெர்டினாண்ட் வந்து என்னது, பார்த்த உடனே அவன் அப்பியரன்ஸில், பார்த்த ஃபஸ்ட் சைட்லேயே அப்பியரன்ஸில் என்ன ஆயிடுச்சு, அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு மிராண்டாக்கு. ஸோ இதுதான் இந்த 2 ரீசன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Why did Prospero set Ferdinand a severe task to perform? ப்ராஸ்பரோ வந்து ஃபெர்டினாண்டுக்கு எதுக்கு கஷ்டமான டாஸ்க், வேலைகள்லாம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ப்ராஸ்பரோ செட் ஃபெர்டினாண்ட் a severe task to perform in order to test his love for Miranda. ஸோ நான் ஃபஸ்ட்டு உங்கள் லெசன்லேயே சொன்னேன், எதுக்காக அந்த கஷ்டமான வேலைகள்லாம் வந்து மிராண்டா ஃபெர்டினாண்டுக்கு கொடுத்தாரு ப்ராஸ்பரோ, தன்னுடைய மகள் மேலே ஃபெர்டினாண்ட் வச்சிருக்கிற லவ் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவனை கஷ்டப்படுத்தினாரு தவிர மற்றபடி வேற எந்த எனிமியோட பையன் அப்படின்னு பழி வாங்கணும்லாம் அவருக்கு என்ன இல்லை. ஸோ ரீசன் என்ன? இன் ஆர்டர் டு டெஸ்ட் ஹிஸ் லவ் ஃபார் மிராண்டா, மிராண்டா மேலே வச்சிருக்கிற லவ் எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஃபெர்டினாண்டு கஷ்டம் கொடுத்தாரு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹவு வாஸ் கான்சலோ ஹெல்ப்ஃபுல் டு ப்ராஸ்பரோ வென் ஹீ லெஃப்ட் மிலன்? ஸோ மிலனை விட்டு வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க, அந்த கடலில் வந்து ஒரு சின்ன போட்டில் வச்சு அனுப்பிச்சி விட்டாங்கல்ல. ஆண்டனியோ வந்து யார் அனுப்பிச்சான்? ப்ராஸ்பரோவையும் தன்னுடைய 3.5 வயசு மகள் மிராண்டாவையும் அனுப்பிச்சி விட்டான்ல. அப்போ கான்சலோ எந்த வகையில் வந்து ப்ராஸ்பரோவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறான். என்ன பண்ணார் அவர்? ஆண்டனியோக்கே தெரியாமல் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, புக்ஸு, தண்ணி, இதை தேவையான திங்ஸ் எல்லாம் வச்சு அவர் கொடுத்தாரா? அதுதான் இப்போ சொல்கிறாங்க. when Prospero was exiled by Antonio, Gonzalo secretly provided Prospero with books and provisions on the boat in order to enable him survive with his daughter. ஸோ அதுதான் அவர் வந்து என்னது, அவங்க தன்னுடைய பிரதர் ஆண்டனி வந்து ப்ராஸ்பரோவை வெளியில் கப்பலில் விட்டு வெளியில் அனுப்பிச்சு சின்ன போட்டில் அனுப்பும் போது கான்சலோ சீக்ரெட்லி, யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக ப்ரொவைட் என்ன வழங்குறாரு,
ப்ராஸ்பரோவுக்கு புக்ஸு அண்ட் ப்ரொஃபிஷன்ஸ்னால் அதான் தேவையான குடிக்கிறதுக்கு தண்ணி, உணவு, சாப்பாடு, இதெல்லாம் ஃபுட்டெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க அந்த போட்டில். எதுக்கு? சர்வை பண்ணுறதுக்கு யார்? ப்ராஸ்பரோவும் மிராண்டாவும். ஸோ இதுதான் கொஸ்டின் ஆன்சர்ஸ். இப்போ நம்ம இந்த கிளாஸில் பார்த்தவர்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கொஸ்டின் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் 6 கொஸ்டின் ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பேன். டோட்டலாக ஓவரால் 10 ஷார்ட் ஆன்சர்ஸ் வருதுமா. இது எல்லாமே நீங்கள் நல்லா படித்து மெமரைஸ் பண்ணி எழுதி பார்த்துருக்கணும். இதோட இந்த லெசன் முடியுது. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் யூனிட் 2ல் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.